பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க ஜெஃப்ரி ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்திருந்தாரு. அந்த ஒரு லைவ்ல பிக் பாஸை பற்றியும் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பற்றியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் பற்றியும் ஏராளமான விஷயங்கள் பேசியிருக்காரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8ல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டவர் தான் ஜெஃப்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இவரோட சூப்பரான ஆட்டத்தால் நிறைய பேரை இவர் பக்கம் திருப்பி இருந்தார். ரொம்பவே சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் சாட்டர்டே எபிசோட்ல அவர் எதிர்பாராத விதமாக எலிமினேட் ஆனது அவரோட ரசிகர்களுக்கும் சரி பிக் பாஸ் வீட்டினருக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருந்த ஜெஃப்ரி ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் பிக் பாஸை பற்றி பேசியிருந்தாரு. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களுக்கு தான் நன்றி சொல்லியிருந்தாரு. ஏன்னா நான் யார் என்னன்னே நிறைய பேத்துக்கு தெரியாது. என்ன இத்தனை வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க வச்சது உங்களோட ஆதரவு தான். உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. கண்டிப்பாக நான் உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய கடன் பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு 2 வாரத்திலே நான் தாக்கு பிடிக்க மாட்டேன், வெளியே வந்துடுவேன்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 10 வாரங்களுக்கு மேலே இருந்திருக்கேன். இதுவே நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே என்னோட சீனியர். அவங்க கூட எப்படா இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். ஆனால் எல்லாருமே என் வயசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை என் வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. தீபகண்ணனாக இருக்கட்டும், முத்துக்குமார் அண்ணனா இருக்கட்டும், சத்யாலாம் எனக்கு ரொம்பவே க்ளோஸாக இருந்தார். இதெல்லாம் தாண்டி விஜய் விஷாலாக இருக்கட்டும், விபியாக இருக்கட்டும், இவங்களாம் எனக்கு பயங்கர க்ளோஸாக இருந்தாங்க. இதை தாண்டி கேர்ள்ஸ்னு எடுத்துக்கிட்டால் சொல்லவே வேணாம். சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் இவங்க 2 பேருமே எனக்கு அக்கா மாதிரி. நிறைய விஷயங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் கற்றுக்கிட்டேன். பிக் பாஸ்க்கு முன்னாடி பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் என்னோட லைஃப்பை நான் பிரிக்கணும். அந்தளவுக்கு என்னையும் நான் மாற்றிக்கிட்டேன். நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். என் ஃபேமிலி எவ்வளோ முக்கியம், இந்த சொசைட்டியில் எப்படி வாழணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் ஒரு புது ஜெஃப்ரியா நான் இருப்பேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த எல்லாரையுமே நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். பிக் பாஸ் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவம், அதை நான் சொல்லியே ஆகணும். பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் நிறைய நல்ல உள்ளங்களை சம்பாரிச்சிருக்கேன். என்ன பார்த்துக்கிற ஒத்த காலில் நிற்கிற தெம்பு எனக்கு இருக்குது. அதை நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. தொடர்ந்து கடைசியாக அவரோட ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியும் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு குட்டி வீடியோவாக அவர் அப்லோட் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் ஜெஃப்ரிக்கே தங்களோட வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரொம்பவே சூப்பராக விளையாண்டுருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி அவர்கள் ரொம்பவே நல்லா விளையாண்டுருந்தாரு. ஒரு கட்டத்தில் அமைதியாயிட்டாரோ, ஒருத்தவங்க சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அதெல்லாம் இல்லாமல் இண்டிவிஜுவல் பிளேயராக அவர் எப்படி டாஸ்கில் டஃப் கொடுத்தாரோ அதே மாதிரி இண்டிவிஜுவலாக யோசிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் டாப் 5ல ஒன் ஆஃப் த பர்சனாக வந்திருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி பர்சனலாக எனக்கு அவர் மேலே சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாரம் இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக மணி பாக்ஸ் வந்திருக்கும். அவருக்கு பிடித்தமான அமௌண்ட் வந்தோடனே அதை எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அவரோட லைஃபுக்கு அது மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் மணி பாக்ஸ் எடுக்காமலையும் அவர் வீட்டை விட்டு போனது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு சின்ன வருத்தமாக எனக்கு இருக்குது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜெஃப்ரி வெளியே போனதை பற்றினா உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.